பெரியவர்களை பார்த்து குறை சொல்லாமல் அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுகிறதுக்கு என்ன விஷயம் இருக்குதுன்னு தேடணும். புகழ்ந்து பேச பழகுங்க. அதாவது பெரியவர்கள் நல்லது செய்கிற பெரியவங்கக்கிட்ட அவர்களை பற்றி புகழ்ந்து பேச பழகுங்க. அப்போ அதனால் நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்களோ, இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருக்கார் அப்படின்னா அவரை பற்றி அவர் தான் உங்கள் வீட்டில் உங்களுக்கு மேலே இருக்க பெரியவர் அப்படின்னா அவரை பற்றி புகழ்ந்து பேசுங்க. புகழ்ச்சியாக பேசுவதற்கு அவரிடம் என்ன இருக்கிறது அதை தேடி அதை பேசுங்க. அவரை பற்றி எங்கேயும் குறை சொல்லிகிட்டே இருக்காதீங்க. குறை சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. பெரியவர்களை பற்றி புகழ்ந்து பேசணும். அது மாதிரி பெண்களை பற்றி புகழ்ந்து பேசணும். உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை பற்றி புகழ்ந்து பேசணும். உங்கள் மனைவியை பற்றி, உங்கள் அம்மாவை பற்றி, பாட்டியை பற்றி, உங்களுடைய சகோதரிகளை பற்றி பிறரிடம் பேசும்போது புகழ்ந்து பேசுங்க. அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள பேசுங்க. அப்போது உங்களுக்கு சோம்பேறித்தனம் வராது. இல்லைன்னா எதிர்மறையான சிந்தனை தான் வரும். பெரியவங்களை பற்றி நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, பெரியவங்களை பற்றி எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இகழ்ந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா எதிர்மறையான சிந்தனை வரும். அப்போ சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனத்துக்கு காரணமே எதிர்மறையான சிந்தனை தான். அப்போ சோம்பேறித்தனம் வரும். அப்புறம் என்ன ஆகும்? சோம்பேறித்தனம் வந்தால் நீங்கள் முன்னேறி அப்புறம் 4 பேர் உங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் மற்றவங்கள என்ன சொன்னீங்க? பெரியவங்கள பற்றி என்ன சொன்னீங்க? குறை சொல்லிகிட்டு இருந்தீங்களா? கடைசியில் உங்களை பார்த்து 4 பேர் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பெரியவங்களை பார்த்து நீங்கள் புகழ்ந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஊக்கம் உற்சாகமாக இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா, அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் அவங்கள பார்த்து புகழ்ந்து பேசணும். நீங்கள் அதான் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தொழில் செய்கிறீங்க, அங்கே மேனேஜர் இருக்குது, உங்களுக்கு மேலதிகாரி இருப்பாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் மற்றவங்ககிட்ட புகழ்ந்து பேசணும். அவங்ககிட்டையும் புகழ்ந்து பேசணும், மற்றவங்ககிட்டையும் புகழ்ந்து பேசணும். நல்ல விஷயங்களை பற்றி பேசணும். அவங்ககிட்ட உள்ள நல்ல விஷயங்களை பற்றி பேசணும். வியந்து பேசணும். அப்போ தான் உங்களுக்கு ஊக்கம் உற்சாகம்லாம் வரும். நேர்மறையான சிந்தனை என்பது அப்போ தான் வரும். ஒரு நேர்மறையான சிந்தனை எப்போ வரும்னா, பெரியவங்கக்கிட்ட, நமக்கு மேலே உள்ளவங்கக்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை பேசணும். நிறைகளை பற்றி பிறரிடம் பேச வேண்டும். அப்படி பேசும்போது உங்களுக்கு உற்சாகம் தானாக வரும். உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும், ஊக்கம் ஏற்படும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிகிட்டே போவீங்க. அதுவே நீங்கள் குறை சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா சோம்பேறி ஆகிடுவீங்க. அவ்வளோதான், முன்னேறவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதனால் ஒரு வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். பல வகையிலையும் நீங்கள் முயற்சி பண்ணணும். உடற்பயிற்சி செய்யணும், நல்ல உணவு கட்டுப்பாடு வேணும். அப்போ தான் நீங்கள் ஒரு லட்சியத்தில் வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி பெரியவங்களை பற்றி குறை சொல்லிட்டு தெரியக்கூடாது. இப்போ உங்களுக்கு மேலே உள்ளவங்கள பற்றி குறை சொல்லிட்டு தெரியக்கூடாது. அவங்ககிட்ட உள்ள நல்ல விஷயங்களை பேசணும். அவங்ககிட்டையும் சரி, மற்றவங்ககிட்டையும் சரி. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டு புகழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் சூப்பராக இருக்கும். சுறுசுறுப்பு எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதன் பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு நீங்கள் பயங்கரமாக முன்னேறிகிட்டே இருப்பீங்க. என்றைக்குமே அதாவது பெரியவங்களை பற்றி குறை சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள் அம்மாவை பற்றி, உங்கள் அக்காவை பற்றி, உங்கள் அப்பாவை பற்றி, உங்கள் தாத்தாவை பற்றியோ அல்லது உங்கள் சொந்த பெரியவங்க யாராவது மாமா கீமா இருப்பாங்க, அல்லது சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி யார்கிட்டலாம் நீங்கள் பழகுறீங்களோ அந்த பெரியவங்களை பற்றி குறை சொல்லாமல், குறை சொல்கிற பெரியவங்க குறை தான் வருது, அவரை பற்றி பேசினாலே எனக்கு குறை தான் சொல்ல வருது அப்படின்னா அவங்ககிட்ட போய் பேசாதீங்க. எந்த பெரியவங்களை பற்றி பேசினா உனக்கு குறை சொல்ல வருதோ அவங்ககிட்ட பேசுகிறத நிறுத்திக்கோங்க. யார்கிட்ட பேசுனா யார்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கோ அவங்ககிட்ட போய் பேசுங்க. அப்போ தான் மற்றவங்ககிட்ட அவங்கள பற்றி நல்ல விஷயங்களை சொல்ல முடியும், நல்லது சொல்ல முடியும். நல்லது சொல்ல முடியும், நிறைவாக பேச முடியும், புகழ்ந்து பேச முடியும். புகழ்ந்து பேசுவதற்கு தகுதியானவரிடம் போய் பழகுங்க. அதுக்காக ஒருத்தர்கிட்ட நல்ல விஷயமே இல்லை, ஆனால் அவங்க தான் நீங்கள் உங்கள் வீட்டில் அவர் தான் பெரியவர், அவர்கிட்ட நல்ல விஷயமே இல்லை அப்படின்னா அதுக்காக பெரியவங்களை பற்றி நல்லது தான் சொல்லணுங்கிறதுக்காக கெட்டவர்களை பற்றி பொய் சொல்லக்கூடாது. கெட்டவர்களை பற்றி நல்ல விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்த பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் பேசுவதற்கு தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுத்து உறவுமுறை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை பற்றி பிறரிடம் பேசும்போது நல்லவையாகவும் நிறைவானவற்றையும் பேசி சுறுசுறுப்பை சம்பாதித்து சோம்பேறித்தனத்தை விலக்கி ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் வாழ வழி தேட வேண்டும்.